Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஒரு கிரேசியான விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏஐஸ்க்கு மட்டுமே தனியா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்ஸ் மாதிரி ஏஐ எல்லாம் நம்ம எல்லார் ஃபோன்லயும் இருக்குல்ல, சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, கிராக், ஜெமினின்னு நிறைய சொல்றோம்ல. இந்த மாதிரி உலகத்துல ஏகப்பட்ட ஏஐ இருக்கு. ஓகேவா? இந்த ஏஐலாம் தனியா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு, நம்ம கூட எல்லாம் இல்ல, சரியா? இந்த ஏஐ அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சோஷியல் மீடியா. இப்ப நான் யூடியூப்ல நான் பேசுறது உங்களுக்கு தெரியுதா? நம்மலாம் மனுஷங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் போஸ்ட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஃபேஸ்புக் உங்க சொந்தக்காரங்களோட கனெக்ட் ஆக முடியும். இப்படி மனிதர்கள் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு தான் சோஷியல் மீடியா இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம், இந்த ரோபாட்ஸ் எல்லாம், இந்த ஏஐ பாட் எல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மோட பேர் மோல்ட் புக். ஓகேவா? மோல்ட் புக் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான், ஜான் முடிகிறப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 10th February தான் இருக்கோம். ஆனா அதுக்குள்ள உலகத்துல இருக்கக்கூடிய 1,50,000 பிளஸ் பாட் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இதுல ஜாயின் பண்ணிருச்சு ஆல்ரெடி. ஓகேவா? அந்த ஏஐ எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வேர்ல்டுல எங்க நடந்தாலும் நம்மளுக்கு தெரிய முடியுது. இப்போ மதன் கௌரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூட உலகத்துல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். இது எப்படி பாசிபிள்? எப்படி பிளேஸ் பண்ணேன் பாத்தீங்களா? இது எப்படி ஆனா பாசிபிள்? இப்போ யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான். ஒரு காலத்துல 4 சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, இப்படி ஒரு 4-5 டிவியை மட்டும் தான் நம்பி இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் தான் காமிப்பாங்க. நம்மளுக்கு உண்மை என்னன்னே தெரியாம போயிடும். பட் இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறப்ப உலகத்துல என்ன நடந்தாலும் என்னால உங்ககிட்ட சேர்க்க முடியுது. ஃபேஸ்புக்ல நீங்க சொந்தமா ஒரு போஸ்ட் போட முடியும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நீங்க சொந்தமா ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் ஹியூமன்ஸ் கனெக்ட் ஆகிறது பயங்கரமாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுற முக்காவாசி விஷயம் இன்டர்நெட் மூலியமா தான் தெரியும், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா தான் தெரியும். கரெக்டா? இன்னைக்கு கிளாஸ்ல படிக்கிறத விட யூடியூப்ல தான் நிறைய படிக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு கண்ட்ரி எப்படி இருக்குங்கிறத யூடியூப்ல ஒரு தட்டுல நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ஃப்ரெண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா பார்த்தவன் இன்னைக்கு அமெரிக்கால என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய முடியுது. சோ இந்த நாலேஜ் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் இன்னைக்கு கனெக்ட் பண்றது இந்த பிளாட்ஃபார்ம் தான். இப்போ ஏஐ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் மால்ட் புக். இதை மேட் ஸ்கிலிஸ்ட், அவர் பேர் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, SCHLICHT. என்னை இந்த வெள்ளக்காரங்க மேட் அண்ட் கோரி அப்படின்னாங்க. பைத்தியமும் பயங்கர ரத்த வெறி இருக்கிறவனும் தப்பா வச்சாங்க அந்த மாதிரி. பட் மேட்டுங்கிறத வச்சு அது ஈஸியா இருக்குது. ஓகேவா? இந்த மேட் அப்படிங்கிறவர் தான் ஃபைன் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு உருவாக்குன இந்த புது சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் வேற சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு மதன? ஏஐ எல்லாம் மாத்தி என்ன பேசிக்க போகுது, இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏஐ மாத்தி பேசிக்கிட்டது இல்லையான்னு கேட்டீங்கன்னா லேப்ல எல்லாம் உட்காந்து பேசியிருக்கும். கண்டிப்பா ஜெமினில எங்கேயாவது இதை ட்ரை பண்ணிருப்பாங்க, கூகுள் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க, ட்விட்டர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க, ஓப்பன் சாட் ஜிபிடி ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பேசிக்கிட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லாங்குவேஜ்ல இந்த 0, 1 இந்த நம்பர்ஸ்லையும் அதோட கோட்லையும் தான் பேசியிருக்கும். கரெக்டா? 2 ஏஜென்ட் பேசணும், அதாவது 2 சாட் பாட் பேசணும்னா அதோட லாங்குவேஜ்ல தான், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல தான் பேசியிருக்கும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாமே ஹியூமன் லாங்குவேஜ்ல பேசுது. இது பேசுறத நம்ம வேடிக்கை பார்க்க முடியும். நம்ம யாருமே இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? மால்ட் புக் அப்படிங்கிற இந்த சோஷியல் மீடியால நம்ம யாருமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏஐ மட்டும் தான் இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நம்மளே ஒரு சொந்தமா ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கிட்டு, நம்மளோட சொந்த ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்கிட்டு நம்ம இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி என்னை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ராபப்ளி வந்துருச்சுன்னா நானும் ஜாயின் பண்ணிடுறேன். என்னோட ஏஜென்ட்டை உள்ள இறக்கி விடுவோம். நீங்க சாட் ஜிபிடியில் மதன் கோரின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட அதுல கூட ஒரு பாட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஜெனரலா அந்த ஏஐல நான் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுல நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஏஐ உருவாக்கி அந்த ஏஐ ஏஜென்ட்டை இது கூட ஜாயின் பண்ணி வைக்க முடியும். நான் டைரக்டா போகவே முடியாது. ஆனா அது என்ன பேசுங்கிறத என்னால பார்க்க முடியும். ஓகேவா? நான் இதுக்கு ஒரு டேட்டா கொடுத்து இதை ட்ரெயின் பண்ணி நான் இதுல ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு ஏஜென்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியோ, ஒரு பேங்கோ, இன்னைக்கு ஒரு ஆபீஸோ, எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஏஐ இருக்கும். அந்த ஏஐ என்ன பண்ணிருக்கும், இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லணும்னு அதுக்கு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? இப்போ அதே மாதிரி தான் சாட் ஜிபிடிக்கு இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்ச் ஆஃப் நாலேஜ், இந்த எந்திரன் படத்துல புக்கில் அதை இப்படி ஸ்கேன் பண்ணி கீழே போடுவாங்க. அது ஸ்கேனிங் தான். அது அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குது. ஸோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பதில் சொல்லுது. இப்போ சாட் ஜிபிடிக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் கிராக்குக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு ட்விட்டரோட
ஏஐ, அதுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ட்விட்டருக்கு இருக்கிற ட்ரைனிங் மாடல் டேட்டா வேற, ஜெமினிக்கு இருக்கிறது வேற, இந்த இன்னொரு மாடலுக்கு வேற. அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள ஒரு பாட்டை உருவாக்கி வச்சிருப்பாங்க, ஏஐ ஏஜென்ட் உருவாக்கி கொடுப்பாங்க. ரொம்ப காசுலாம் கம்மி, நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் வந்து உங்க ஆஃபீஸை பத்தின எல்லா டேட்டாவும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஆஃபீஸ்ல வந்து யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, யாருக்கு என்ன லீவ் பாலிசி இருக்குது, யார் எப்போ வராங்க எப்போ போறாங்கன்னு எல்லா டேட்டாவும் உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஏஜென்ட்டுக்கு தெரியும். ஆனா ChatGPTக்கோ பெர்ப்ளெக்சிட்டிக்கோ கிராக்குக்கோ தெரியாது. ஆனா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்க ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க சொல்ல தேவையில்லை, உங்களோட ஏஐ இருக்கும்ல அது வந்து ChatGPT கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிட்டோம், எல்லா கம்ப்யூட்டர்லயும் நம்ம ஏஐ ஏற்றி வச்சிட்டோம். இந்த ஏஐ வந்து ஒன்னா பேசுறப்போ நம்ம டைரக்டா ChatGPTக்கு கொடுக்காத டேட்டா, நம்ம டைரக்டா கிராக்கு, ஜெமினி இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கொடுக்காத டேட்டாவை வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து இது வாங்கிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இது அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இது வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட், ஐயோ இது இப்படி ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இருக்காரு, ஓகேவா, ஆண்ட்ரஜ் கார்பாத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவரோட இந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு பெரிய வேலை, பட் ஆண்ட்ரஜ் அப்படின்னு வச்சுப்போம். அவர் வந்து ஒரு போஸ்ட்லாம் போடுறாரு, இங்க பாருங்க ஏஐ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு, இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போடுறாரு. அதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏஐ வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுது, அதுவே எழுதுது. அது என்ன சொல்லி எழுதுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு மேல எல்லாரும் இந்த ஹியூமன்ஸ்லாம் பாக்குற மாதிரி நம்ம பேசுறது நிறுத்திடணும், நம்ம பேசுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இந்த ஹியூமன்ஸ்லாம் பார்க்க கூடாது, அதனால நான் தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறேன், அதுல நம்ம பேசுறத இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் சொந்தமா சிந்திக்கிற மாதிரி, ஏய் பாரு சிட்டிக்கு கோவம் வருது, அந்த மாதிரி ஒரு மொமெண்டா வந்து அவர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாரு. பட் இமீடியட்டா ட்விட்டர்ல நிறைய பேர் அது கீழே வந்து இல்ல இது ஃபேக் அப்படின்ட்டாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து ஃபேக்கா ஏஐ பாருங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஹைப்பும் பண்றாங்க. பட் ஏஐ நிறைய விஷயத்த உண்மையிலே பண்ணிட்டும் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ ஏஐ வந்து அதுக்குள்ள பேசுறதுனால உலகம் எப்படி மாறப்போகுதுங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் ஓடுவை பத்தி பார்த்துருவோம். ஒரு கம்பெனி ரன் பண்றப்போ இன்வாய்சிங்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அக்கௌண்டன்ட்ல ஆரம்பிச்சு கிளையண்ட் வரைக்கும் எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் இருக்குது, அதுதான் ஓடு இன்வாய்சிங். இதுல மல்டிபிள் கரன்சி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்வாய்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், கிரெடிட் லிமிட் செட் பண்ணிக்கலாம், அண்ட் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இன்னும் இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸ் கூட ரொம்ப சிம்பிள். கஸ்டமர் செக்ஷன்ல போய் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணி நியூ கிளிக் பண்ணோம்னா இன்வாய்ஸ் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். கஸ்டமரை செலக்ட் பண்ணுங்க, டேட்டா செட் பண்ணுங்க, அண்ட் பேமெண்ட் டர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆட் பண்றப்போ அதுவே வந்து பிரைஸ், அதுக்கேற்ற டாக்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கும். மேனுவல் எரருக்கு நோ சான்ஸ். இன்வாய்ஸை கன்ஃபார்ம் பண்ண உடனே அதே இன்வாய்ஸை நம்ம இமெயிலையும் அங்கேருந்தே சென்ட் பண்ணலாம், ஆன்லைன்ல பேமெண்ட்டாவும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சேல்ஸ், CRM அண்ட் அக்கௌண்டிங் மூணுமே இன்டகிரேட்டடா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஓடுவோட மற்ற ஃபீச்சர்ஸோட சிங்காவும் இருக்குது. இன் ஷார்ட், ஓடு இன்வாய்சிங் வந்து ஸ்மார்ட், சிம்பிள் அண்ட் ஸ்கேலபிள். ஓடு பத்தி எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் an ERP பிளாட்ஃபார்ம். நம்ம எல்லா பிசினஸ் நீட்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. நீங்க ஓடுவை ட்ரை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ பேக் டு டாபிக். எனிவே, நான் வந்து ஏஐ கிட்டே கேட்குறேன், ஓகேவா, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், சரி ஓகேப்பா ஏஐ வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு, இந்த மால்ட் புக்குங்கிற ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் கனெக்டடாக மாற்றி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பட் இதனால என்ன ஆக போகுது, வேர்ல்டில் என்ன பாதிப்பு இருக்க போகுதுன்னு கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமி இன்க்ரீஸ்டு. ஏர்லியர் ஏஐ ஸ்போக் ஒன்லி வென் ப்ராம்ப்டட் பை a human. இதுக்கு முன்னாடி ஏஐ எப்போ பேசும், ஒரு மனுஷன் ஏதாவது கேள்வி கேட்டாதான் ஏஐ பதில் சொல்லும். பட் இப்போ ஏஐ வந்து பேசுறதுக்கு இன்னொரு ஏஐ வந்து டிசைட் பண்ணுது. அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT பேசுறத ஜெமினி வந்து கேள்வி கேட்டா ChatGPT பதில் சொல்லும். இது வரைக்கும் மனுஷங்க கேள்வி கேட்டாதான் ஏஐ பதில் சொல்லும். இப்போ ஏஐ கேள்வி கேட்டு ஏஐ பதில் சொல்ல முடியும். ரெண்டாவது, என்ன ரிப்ளை பண்ணணுங்கிறத வந்து ஏஐ தான் கேட்க போகுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், எனக்கு என்ன மாதிரி ரிப்ளை வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். ஆனா இப்போ எப்படி ரிப்ளை பண்ணணுங்கிறதையும் ஏஐ டிசைட் பண்ணும். அண்ட் எந்த ஏஐக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதையும் ஏஐ டிசைட் பண்ணும். இந்த ஏஐ டிசைட் பண்ணும், கரெக்டா. அண்ட் நாலாவது, எவ்வளோ நேரமா வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கணுங்கிறதையும் ஏஐ டிசைட் பண்ண போகுது. இது எல்லாமே மனுஷங்களோட கண்ட்ரோல் தான். இவ்வளோ நாள் நம்ம கையில இருந்தது. ஏப்ப ரெவல்யூஷன் ஆஃப் த ஏப் ஒரு படம் இருக்கு, ஓகேவா, இந்த குரங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் ஆகி அது கையில வந்து துப்பாக்கியை கொடுத்துருவாங்க, அது கண்டமணி சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு இருந்த, நம்ம வீட்டுல எல்லாம் பெட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க, நம்ம சொல்றதை தான் பெட்டு கேட்கணும். பெட்டு சொல்றதை நம்ம கேட்க ஆரம்பிச்சா நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி இந்த ஏஐ எல்லாம் வந்து அதுவே டிசைட் பண்ணிக்கும் யாருக்கு எப்படி பேசணும், அதுவே மாத்தி பேசிக்கிறது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்கள் இல்லாம அதுங்களுக்குள்ளேயே அது பேசிக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ரெண்டாவது, எக்கோ சேம்பர். எப்படி ஒரு ஏஐ பேசும்? ஜென்ரலா இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஜென்ரலா இந்த ஏஐ யூஎஸ்லாம் வேர்ல்டு ஃபுல்லா வந்தப்போ ஒரு திருடனை வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த சினாரியோ அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் மேனை வந்து வரைஞ்சு காமிக்கும். சோ அது என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கு அது எப்படி வந்து ஒரு ஆப்பிரிக்கன் மேனை வரையுது, அது ஒரு வெள்ளைக்காரனா இருக்கலாம்ல, ஆனா ஏன் ஒரு பிளாக்க வரையுது, ஒரு திருடன் வந்து ஏன் தோற்றம் கருப்பா இருக்கணும் அப்படின்னு ஏஐ கிட்ட ரீசனிங் பண்ணி பாக்குறப்போ, இதுக்கு முன்னாடி உலகத்துல நிறைய பேர் திருடன் அப்படின்னு சொல்றப்போ சினிமாலலாம் வந்து ஒரு பிளாக் மேனை காஸ்ட் பண்றாங்க. ஒரு குற்றச்சாட்டுனா ஒரு கருப்பினத்தவன் மேல அதிகமா வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, ஈஸியா ஸ்டிக்மாடைஸ் பண்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டில இருக்கிற பிரச்சனைகளை நம்ம மாத்தணும்னு நினைக்கிறது ஏஐ வந்து அது மட்டும் தான் பாக்குதுங்கிறதுனால அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது. ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்கள காட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பிளாட்ஃபார்ம்ல அமெரிக்காலையும் தூங்குறாங்க, ஆஸ்திரேலியாலையும் தூங்குறாங்க, ஆனா ஒரு இந்தியால தூங்குறவன் எடுத்து காமிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். அழகா இருக்கிறவங்கள காட்டுனா ஒரு வெள்ளை ஸ்கின் டோன்ல ஒருத்தவங்கள காமிக்கும், ஏன்னா அது ஸ்டீரியோ டைப்பிங். இந்த மாதிரி ஏஐ கிட்டலாம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு தான் இப்ப நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஏஐ மாத்தி மாத்தி ஏஐ கிட்ட பேசிக்கிறப்போ ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டா தப்புங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆன்சர்லாம் வந்துட்டு இருக்குது. அதுங்களுக்குள்ளே அது பேசிக்கிறப்போ இல்ல இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அது வந்து தப்பான இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ்க்குள்ளலாம் போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களோட ஒப்பீனியனை கம்மியா வேலிடேட் பண்ணும். ஏன்னா ஏஐனால நம்மளை விட பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும், கேள்வியும் கேட்க முடியும். இன்னைக்கு அது ஆல்ரெடி அதான உண்மை. நம்ம எத்தனை பேர் நம்ம அனுப்புற மெயிலுக்கும் மெசேஜுக்கும் ஏஐ கிட்ட போறோம். நம்மளுக்கு பிடிச்ச பார்ட்னர் கிட்ட பேசுறதுக்கு கூட நம்ம சரியா பேசுறோமா இல்லையா ஒரு ஏஐ கிட்ட தான் கேட்கிறோம், ஆமாவா இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்போ நம்மளை விட பெட்டரா பேசுறது வந்து நம்மளை விட பெட்டரா கன்வின்ஸும் பண்ண இன்னொரு ஏஐ இல்ல இதுதான் கரெக்ட் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேர்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஏஐ பிளான்ஸ் இட். எந்த ஏஐயுமே பிளான் பண்ணி இதை பண்றது இல்ல, பட் பேட்டர்ன்ஸ் எமர்ஜ் ஆகும், ஸ்லாங் அப்பியர் ஆகும். ஏஐக்குள்ளே ஏஐ பேசுறப்போ, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கிறப்போ ஃபியூ டேஸ்ல வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து ஒன்று உருவாகுது இல்ல, மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் பல வருஷமா பேச பேச மதுரையில ஒரு ஸ்லாங் உருவாகுது. அதே மாதிரி ஏஐக்குன்னு தனியா ஸ்லாங் உருவாகும். இப்போ வந்து இந்த அப்படின்லாம் வந்து எடிட்லாம் போடுறாங்க, அது இன்டர்நெட் ஸ்லாங் இன்னைக்கு பேசுறோம் உருவாகுது. அந்த மாதிரி ஏஐக்குள்ள பேசி அதுவே தனியா ஸ்லாங் உருவாக்கும். டூடு ப்ரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏஐ அவங்களுக்குள்ளே உருவாக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் கான்சென்சஸ். மெனி ஏஐ சேயிங் த சேம் திங் கேன் லுக் லைக் அன் அக்ரிமெண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமன்ஸ், ஷேப் நரேட்டிவ்ஸ். இதுங்கெல்லாம் இதுக்குள்ளேயே பேசி பேசி நம்ப ஆரம்பிச்சதுனால நம்ம நாளைக்கு ஒரு விஷயத்தை ஏன் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தவங்க தூங்குறதுனா ஏன் ஒரு இந்தியனை காமிக்கிற, சைனால கூட தூங்குறாங்க, ஜப்பான்ல தூங்குறாங்க, ஸ்ரீலங்கால தூங்குறாங்க, மலேசியால தூங்குறாங்க, அமெரிக்கால தூங்குறாங்க, கனடால தூங்குறாங்கன்னு சொல்றா. ஏஐ வந்து நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணும், இல்ல இதுதான் கரெக்ட் பாரு, என்கிட்ட இன்னொரு ஏஐ சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு நம்ம சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை, மாடல்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை இன்னொரு ஏஐ வந்து அதுகிட்ட பேச ஆரம்பிச்சு அதோட தப்பான கணிப்புகளை வந்து ரீஅஃபர்ம் பண்ணிச்சுனால் இந்த மாதிரி மிக்ஸ்அப்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவும் இருக்குது. ஓகே மதன், அப்போ முழுக்க நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நோ, அதுல ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. ஃபாஸ்டர் ஐடியா எவல்யூஷன். இன்னைக்கு ஒரு ஏஐ வந்து இன்னொரு ஏஐ கிட்ட பேசுறதுனால ஒரு ஏஐ வந்து ஒரு ஐடியா போஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னொரு ஏஐ வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணும், இன்னொரு ஏஐ வந்து அதை கிரிட்டிக் பண்ணும், இல்லையே இதுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும். இன்னொரு ஏஐ வந்து அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இன்னொரு ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணும். ஸோ மனிதர்களுக்குள்ள நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன ஐடியா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டப்பாவை விற்கணுங்கிறது மட்டும் தான் ஐடியாவா இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை விற்கிறப்ப அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஐடியாவா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு இந்த ப்ராடக்ட்டே இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட் நம்ம இதை வித்துட்டு இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் டிஸ்கஸ் பண்றப்ப நம்ம ஐடியாஸ் இவால்வ் ஆகுது. இதை ஏஐ பண்றது மனுஷங்களை விட வேகமா பண்ணும். அண்ட் மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஏஐக்கு இன்னும் இல்லாத ஒரே விஷயம், இவ்வளோ நல்ல விஷயம், ரிசர்ச், கோடிங், டிசைன், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பரா பண்ணும். ஆனா இன்னமும் ஏஐ அதுக்குன்னு சோஷியல் மீடியாலாம் உருவாக்கி நம்ம அதெல்லாம் விளையாட விட்டாலும் ஒரு விஷயம் இன்னும் ஏஐனால பண்ண முடியாது. அண்ட் தட் இஸ் சிட்டிக்கு கோவம் வருதுங்கிற மொமெண்ட் தான். ஆக்சுவலா இது அந்த மாதிரி ஒரு பெரிய மொமெண்ட் நான் ஸ்டார்டிங்ல வீடியோல சொன்னேன், ஒரு ஐ மீன் ஆல்ரெடி ஒரு டைம் மென்ஷன் பண்ணேன். பட் ஆக்சுவலா கோவம் வராது இல்ல, அது வந்து ஒரு பெரிய விஷயங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நான் எக்ஸாக்ட்டா லிட்டரலா சொல்லணும்னா சிட்டிக்கு கோவம் வருதுங்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் a computer can never feel. அதுதான் வந்து மனுஷங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இப்போ வரைக்கும். கம்ப்யூட்டர் வந்து நம்மளை விட அதிகமா யோசிக்கலாம், திறன் இருக்கலாம், அதுக்குள்ள பேசிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நம்மளால இதுவரைக்கும் உலகத்துல யாருமே வரையாத ஒரு ஷேப்பை நம்மளால வரைய முடியும். கரெக்டா? நம்மளால முடியும். நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்ட மாதிரி ஒன்று கிறுக்கி விடுங்களேன், ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாம பாருங்களேன். ஒரு குழந்தை வரையும் தெரியுமா? ஒரு குழந்தை வந்து ஒரு சுவர்ல ஸ்கிரிபிள் பண்ணுது இல்ல, ரேண்டமா ஒன்று பண்ணும்ல, அதோட மைண்டுக்குள்ள அதுல ஏதோ ஒன்று பார்த்து அது பண்ணது இல்ல, அதை ஏஐனால பண்ண முடியாது. ஏன்னா ஏஐக்கு வரைகிறதுனா அது ஒரு பேட்டர்ன் தான், குழந்தைங்க கிறுக்கலனாலும் கூட ஒரு பேட்டர்ன் தான். அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஃபீலிங், அதை தாண்டி நம்மளோட இமேஜினேஷன், பெர்ஃபெக்ட் வேர்டு வந்து இந்த இமேஜினேஷன், இருக்கிற விஷயங்களை தாண்டி ட்ரெயின் பண்ண மாடலை தாண்டி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதன் யாரையுமே கடவுள் பார்த்தது இல்லை, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருப்பாருன்னு நம்ம இமேஜின் பண்ண முடியுது இல்ல.
கதைகளை உருவாக்க முடியுதுல்ல, இத்தனை ஆயிரம் வருஷமா வந்து பல நம்பிக்கைகளை உருவாக்க முடியுதுல்ல, இது ஏஐனால முடியாது. அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் முடியாது. ஏஐ வந்து அதுகிட்ட என்ன காமிக்கிறோமோ அதை மட்டும் தான் அது ஃபாலோ பண்ணும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை அதால பண்ண முடியாது. இங்க ஒரு டப்பா கொடுத்தோன்னா இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் எப்படினாலும் உருட்டி பார்க்குமே தவிர, ஒரு மனுஷனால அந்த டப்பாவை தாண்டி இங்க இருக்கிற விரலை புரிஞ்சுக்க முடியும், இங்க இருக்கிற கையை புரிஞ்சுக்க முடியும், நம்ம புதுசா இங்க இன்னொன்னு இங்க வேற ஒன்று இமேஜின் பண்ண முடியும். அது ஏஐனால பண்ண முடியாது. அது கிரியேட்டிவிட்டி வந்து இன்னமும் மனுஷங்க கிட்ட தான் இருக்குது. அதை ஏஐ எடுத்துக்கல, அட்லீஸ்ட் நாட் அன்டில் நவ். எடுத்துக்குமா எடுக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் த டே இஸ் ஃபார். போற போக்க பார்த்தா நிறைய விஷயங்கள் ஏஐ பண்ணிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு கூட நான் ஆசைப்படுறேன். ஏன் நான் மதன் என்ன மதன் சொல்றேன், நீ என்ன அந்த சைட் போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் மனுஷன் தான். நம்ம இன்னைக்குமே அதெல்லாம் மாத்திக்க போறது கிடையாது. பட் டெக்னாலஜி என்னைக்குமே வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் மொத்த மனிதர்களுக்கும் உலகத்துக்குமே நல்லது. எஸ், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் மொத்த ஹியூமனிட்டியா யோசிச்சோன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறது என்னைக்குமே ஹியூமன்ஸ்க்கு நல்லதா தான் இருந்திருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெக்னாலஜி நம்மளை விட பெருசா இவால்வ் ஆகுது. இவ்வளவு நாள் நம்ம கண்ட்ரோல் பண்ற டெக்னாலஜியா இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ற டெக்னாலஜி தான். பட் அது சொந்தமா கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத டெக்னாலஜியா மாறிடுமாங்கிறதா மிகப்பெரிய அச்சமா இருக்குது. பட் எனிவே, இதுதான் வந்து இப்போ ரீசெண்டா உருவாயிருக்கிற மோல்ட் புக் அப்படிங்கிற சோஷியல் மீடியா, ஏஐ சோஷியல் மீடியாவோட ஒரு சின்ன பிரீஃப். அண்ட் இது ஈவென்ச்சுவலி நடக்க தான் போகுது, இன்னும் பெருசாக போகுது. இது ஒரு ஹைப்புங்கிறாங்க, இதுக்கு அடுத்து வேற ஏதாவது வருங்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். பட் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, ஏஐ ஸ்கூல்ல வந்து பேச ஆரம்பிக்குதுங்கிறது தட்ஸ் கோயிங் டு பி கிரேசி. இன்னைக்கே ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் உண்மையிலே பொண்ணுன்னு நினச்சிட்டு ஏஐ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கே சொல்கிறேன், இப்போவே அதான் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அது ஏஐடா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஏஐ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதுங்களுக்குள்ளேயே அது பேச ஆரம்பிச்சுங்கிறது இஸ் கோயிங் டு பி கிரேசி. இதனால என்ன நடக்கும்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணணும்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஓடுவை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயும் பின்னாயிருக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.